உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். பரமக்குடி அரசு பொது மருத்துவமனையில் அமைச்சர் வ. சுப்பிரமணியன் ஆய்வு செய்தபோது 1.5 ஆண்டுகளாகியும் புதிய கட்டடம் கட்டாமல் இருப்பதைக் கண்டு பொதுப்பணித்துறை கட்டுமான பிரிவு முதன்மை பொறியாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கடிந்து கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கான்ட்ராக்டாவது போடுங்க. இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா எப்போ கட்டி முடிப்பாங்க? ஏங்க எவ்வளோ கோடியில் இதுக்கு எவ்வளோ வட்டி ஆகிறது? இந்த ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆச்சுங்க. சிஎம் ஸ்டார்ட் பண்ணுது. இது இன்னும் ஒரு ஃப்ளோரே வரலையே. எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் எஸ்சியை வந்து ஆரம்பிச்சு? 2023 பிப்ரவரியில் சிஎம் ஸ்டார்ட் பண்ணுதுங்க. கரெக்டாக 1.5 வருஷம். இன்னும் ஃபவுண்டேஷனை விட்டு வெளில வரல. கொஞ்சம் இன்றைக்கி நீங்கள் உடனடியாக உங்கள் அஃபிஷியல்ஸோடு வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு இந்த கான்ட்ராக்டர் யாருன்னு பார்த்து ஏன் இவ்வளோ கான்ட்ராக்டாவது விடுங்க. அதை இல்லை இவங்களை விட்டிங்கன்னா இன்னும் 15 வருஷம் ஆகும் அவங்க கட்டுறதுக்கு. ரொம்ப ஸ்லோவாக. இந்த பரமக்குடி ஜிஹெச் வந்து பார்த்தீங்களா? எப்போ வந்து பார்த்தீங்க? நேற்று கூட வந்தீங்க. அந்த ஆஸ்பத்திரி முழுக்க இன்னமும் முதலமைச்சர் ஜெயலலிதா தான். இங்கே எல்லா பேனரும் ஜெயலலிதா தான் இருக்குது. உங்கள் கண்ணுக்கும் படலை. அவர் இங்கே சிஎம்ஓ கண்ணுக்கு தான் படலை, உங்கள் கண்ணுக்கும் படலை. அவ்வளோ அழகாக நிர்வாகம் நடத்துறீங்க. எல்லா வால்லையும் அந்த விளம்பர பேனர் எல்லாமே ஜெயலலிதா படம் போட்டு தான் இருக்குது. அப்புறம் இந்த இது இப்போ இது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆக்கி இவ்வளோ கோடியில் சிஎம் வந்து 2023 பிப்ரவரியில் அடிக்கல் நாட்டிருக்காரு. இந்த பில்டிங் இன்னும் தரையை விட்டு மேலே வரல. 1.5 வருஷம் ஆகுது இதுக்கு நம்ம அடிக்கல் நாட்டி. இது மாதிரி கட்டினா எவ்வளோ வருஷத்தில் அது முடியும்? யார் கையில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதுக்கு 3 மந்த்ஸில் எத்தனை வாட்டி இங்கே வந்திருக்கீங்க பரமக்குடிக்கு? ஏங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் இதை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தெரியாதாங்க? இந்த பில்டிங் சரியாக வேலை நடக்கலையே, சம்மந்தப்பட்டவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும், இது இல்லை எங்கள் நாலேஜுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாதாங்க உங்களுக்கு? இப்போ நீங்கள் வந்து அப்படியே 4 மாடி வந்துருச்சா? கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, அவர் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு தற்பொழுது எந்த மாதிரியான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்? பரமக்குடி தலைமை மருத்துவமனையில் 47 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. புதிய கட்டிடம் கட்டுமான பணிகள் தொடங்கி 1.5 வருடம் ஆன நிலையில் தரைத்தளத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை கட்டுமான பிரிவு முதன்மை பொறியாளரும் போனில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது புதிய கட்டிடம் கட்டுமானம் தொடங்கப்பட்டு 1.5 வருடம் ஆகிவிட்டது, ஏன் தாமதப்படுத்துகிறது எனவும், 1.5 வருடத்தில் தரைத்தளத்தில் மட்டும் கட்டப்பட்டுள்ளது, 15 வருடம் ஆனாலும் கட்டமாட்டீர்கள், ஒப்பந்தங்கள் மாற்றுங்கள் என அதிகாரிகளை கடித்து பேசினார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.